ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கெட் ரெடி வித் மீ தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் டோனர் போட்டு லிப் பாம் போட்டு தென் ஒரு சீரம் அண்ட் சீரம் போட்டதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் சன்ஸ்க்ரீனை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்க்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணல இன்றைக்கி. ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு அதை நான் செட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சம் ஐ ஷேடோ ஒரு ப்ரௌன் பிங்க் வித் ஷேட் அந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நான் கையிலே வந்துட்டு ஃபிங்கர்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்தது வந்துட்டு ஐலைனர். ஸோ எனக்கு கேமரா பார்த்து போட வராதுங்கிறனால ஒரு சின்ன மிரர் யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஐலைனர் போடுறதுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தென் ஐலைனர் போட்டதுக்கப்புறமா ஒரு காஜல் வந்துட்டு 2 கண்லேயுமே போட்டுக்கிறேன். காஜல் போடுறதுக்கும் தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க. ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அது யூஸ் பண்ணி போட்டோன்னா உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகாது. எஸ், 2 கண்லேயுமே காஜல் போட்டதுக்கப்புறமா ஐலைனர் நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐலைனரவே வந்துட்டு அந்த காஜல் போட்டிருப்பீங்கள்ல அதுக்கு மேலே வந்துட்டு போட்டிங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ இதுக்குமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு லிப் பாம் வந்து எக்ஸஸாக இருந்தால் அதை வந்து எடுத்துருங்க. அதை எடுக்காமல் நீங்கள் போடும்போது லிப்ஸ்டிக் கூட அந்த லிப் பாம் வந்து மெர்ஜ் ஆகி அது ஒரு மாதிரி நம்ம நினச்ச மாதிரி லிப் ஷேட் வந்து வராது. அது வேறு மாதிரி லிப்லேயே கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ எக்ஸஸாக இருக்க லிப் பாம் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தென் அடுத்தது வந்துட்டு ப்ளஷ் எடுத்திருக்கேன். ப்ளஷ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகலாம் போடல, சும்மா டேப் பண்ணி அதை வந்து கையிலே வந்துட்டு போட்டுக்கிறேன். கை யூஸ் பண்ணியே போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த மேக்கப் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு குங்குமம் லைட்டாக வச்சுட்டு நான் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு இயரிங் போட்டுட்டு ஹேண்டுக்கு வந்துட்டு வேஸ்லின்லேருந்து லோஷன் போட்டுட்டு முடிஞ்சுது. ஸோ வேஸ்லினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேண்ட் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு எங்கே போகிறேங்கிறத வ்ளாகில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ கிளம்பிட்டேன். பஸ்ஸில் தான் போனேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புற டைமில் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டாங்க. ஸோ நான் திரும்பி வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.